ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. மகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் எதிர்பாராத பண வரவு இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். காதலன் காதலி உறவு சிறப்பா இருக்கும். எதிர்பாராத லெவல்ல பண வரவுகள் மிகப்பெரிய அளவுல நன்றாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். ஆணுக்கு பெண் உறவு நன்றாக இருக்கும். பெண்ணுக்கு ஆண் உறவு நன்றாக இருக்கும். ஆண் பெண் தோழியர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடாது. யார் யாருக்கு நீங்க அடங்குனீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அடங்கிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே உங்க முன்னாடி சார்னு வந்து நிற்பாங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. இந்த மாசி மாதத்துல கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய் மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் வந்து சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு வந்து ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் எதிர்பாராத பண வரவு இருக்கும். எதிர்பாராத லெவல்ல பண வரவுகள் மிகப்பெரிய அளவுல நன்றாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். முதல்ல ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி கடைசியில டக்குன்னு அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னா 8ஆம் அட்டமாதிபதியாகிய சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்போது 2ஆம் மாதத்துல மாசம் முழுக்க இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 2ல் இருந்தா உங்களுக்கு காசு வராது. ஆனா இந்த தடவை அவர் குருவின் பார்வையில் இருக்கனால காசு வருங்க. காசு இந்த இடத்துல இருந்து தான் வரும், அந்த இடத்துல இருந்து தான் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தைரிய அமைப்புகள்லாம் மாசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே கிடைச்சிடும். மாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்களும் அட்டகாசமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக மாசி மாதத்துல உண்டுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு எல்லாம், ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆச்சு. இன்னும் அது இப்பதான் லேசா ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஆகவான வானம் அப்படியே புழிஞ்சுக்கிட்டு ஒரே தங்க கட்டியா கொட்டல. தங்கம் எங்க கட்டியா கொட்டுறது? இப்போ 1 சவரம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அப்ப இந்த நேரத்துல எல்லாம் கட்டியா கொட்டுச்சுன்னா நம்ம தானே உலகத்திலே பெரிய மகாராஜாவா இருப்போம். அந்த மாதிரிலாம் கொட்டாதுங்க.
உங்க முயற்சிகளை ஏற்றாமல நல்ல பலன்கள் இருக்கும். கடந்த 5 வருஷமா இருந்த அந்த சோதனைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது விலகும். பணம் வரக்கூடிய வழிகள் இப்போது நல்லா தென்படும். வேலை நிரந்தரமாகும். இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம்ன்றதுல ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படும். குடும்பத்துல அமைதி நிம்மதி இருக்கும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஆயிப்போச்சுங்க, டிவோர்ஸே ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. நல்ல புருஷன் வருவாரா, நல்ல பொண்டாட்டி கிடைக்குமா, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு மாசி மாதத்துல 2வது திருமணத்திற்கான ஏற்பாடுகள், அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மகர ராசிக்காரர்கள் என்னென்ன கொஞ்சம் நினைச்சு பார்ப்பீங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் இப்போ ஒரு 3-4 மாசமா இந்த ஆள் சொல்ற மாதிரி கொஞ்சம் இல்லைதான், மனசு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த ஆள் சொல்ற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடந்தில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடக்குதுல்ல என்கின்ற மாதிரியாகத்தாங்க மாசி மாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மாசி மாதம் எல்லாருமே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொஞ்சம் ஒண்ணு என்னன்னா, முயற்சிகள் நீங்க செய்யணும். கடந்த காலத்துல இருந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்துல இருந்த இது வரைக்கும் இருந்து வந்த பிரிவினைகள் அப்படியே விலகும். மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வேற இடங்கள்ல இருந்து அதெல்லாம் குடும்பம் ஒன்றாக இணையக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 6ஆம் இடம் இப்போது வலுத்து இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே நீங்க இருந்துகிட்டு இருந்த இடங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூரதேச பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாசங்க மாசி மாதம். குறையில்லாத மாசமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே 5 கிரகம் 6 கிரகம் ஒன்னா கூடுது. நல்ல வேலை, இதுல எதனா நெகட்டிவ் நடந்துருமா? அப்படிலாம் நடக்காதுங்க. குருவின் பார்வையில் 5 கிரகங்கள் ஒன்று கூடுறது நல்லதுதான். 7ஆம் அதிபதி மாசம் முழுவதும் ராசியிலே இருக்கிறார். 10ஆம் அதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில ராசியிலே வந்து 7 10 ஒன்றாக கூடுவது மிகப்பெரிய ஒரு மேன்மை. கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். காதலன் காதலி உறவு சிறப்பா இருக்கும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதல்லாம் திரும்ப வரவே வராது. ஜென்மச்சனியில பிரேக்கப் ஆகி போன காதல் போன்ற உறவுகள், நட்பு போன்ற உறவுகள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அதுக்கு பதிலா புதிய காதல், மேன்மை மிகுந்த காதல், நல்ல காதல், உள்ளத்திற்கு சாந்தப்படுத்தக்கூடிய, மனசு வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல காதல் இந்த மாசம் கிடைக்கும். ஆக இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக 7ஆம் அதிபதி குருவின் பார்வையிலிருந்து ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனோடு இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஆணுக்கு பெண் உறவு நன்றாக இருக்கும், பெண்ணுக்கு ஆண் உறவு நன்றாக இருக்கும். ஆண் பெண் தோழியர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள். தொழிலாளர் பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் இனிமே தான் பெரிய அளவுல இருக்கும். ஐயா வியாபாரம்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க, முன்ன மாதிரிலாம் வியாபாரம் கிடையாது. ஆமா, உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். கடையை தேடி ஆளுங்க வந்து சரக்கு வாங்கினது போக இன்னைக்கு கடையை தூக்கிக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமைகள் வியாபார பெருமக்களுக்கு வந்திருக்குன்றதுதான் உண்மை. ஆக கும்பராசிக்கார வியாபார பெருமக்கள் எல்லாமே உலகத்தோடு ஒன்றி எப்படி போவது என்பதுல கொஞ்சம் நல்ல விதமாக இருந்து அதன் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய மாதம்னு கண்டிப்பா சொல்லுவேன். மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி உறவு ஏற்கனவே பிரிஞ்சிருக்கின்ற, அதாவது ஒரு நிலையில சுப பிரிவாக மனைவி ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எப்ப சேர்றதுன்னு தெரியல, சேர போறீங்க. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அங்கேயே இருந்தது போறோம், டக்குன்னு இங்க திரும்பி வந்துருவோம் என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஆசை ஆர்வங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மதிப்பு மரியாதைகள் நல்லா இருக்கும். கடங்காரன் நம்மளை திட்டினது போக நம்ம கடங்காரனா யோ இரியா தருவோம்ல அப்படின்ற மாதிரியாக நம்மளே கொஞ்சம் தைரியமா பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழிலாளர் பெருமக்கள் எல்லோருக்குமே உதவிகள் கண்டிப்பாக இதுல இருந்து நிர்வாகத்திடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல வேலைக்காரங்க இப்போது கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைப்பாங்க. வியாபார பெருமக்களுக்கு கிடைப்பாங்க. என்ன தேவையோ அதை சரியா சிந்திக்க முடியும். அதுவே ரொம்ப பெருசு இல்லையா? நமக்கு சிந்தனை நல்லா இருந்தாலே எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியாக என்ன தேவையோ அதை மனம் சிந்திக்கக்கூடிய, அதன் வழி வாழ்க்கை போகக்கூடிய நல்ல மாதங்க மாசி மாதம். கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. மீனம், நிறைவாக மீனங்க. மீனராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன, அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புகள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 12ஆம் இடத்துல 4-5 கிரகங்கள் ஒன்னா கூடுது. விரயம் விரயம் விரயம், செலவு செலவு செலவு,
செலவு பண்றதுக்கு காசா அது எங்க இருக்கு? நான் கண்ணிலேயே பார்க்கலையே. ரூபா நோட்டை கண்ணில் பார்த்தே நாள் கணக்கு மாச கணக்கில் ஆச்சுன்ட்டு தான் இப்போதைக்கு மீனராசிக்கார இளையவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. மீனராசிக்கு எப்பவுமே பலனை 2ஆ பிரிச்சு சொல்லுவேன். 40-45 வயசு, அந்த வயசு தாண்டி நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள்ல தான் போகும். ஆனா 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோமே, 20-25 வயசுல யாருமே நீங்க மீனராசிக்காரங்க நல்லா இல்லை, ஒரே அழுகாட்சியா தானே இருக்குது. உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்கள்லாம் ஒரே அப்படியே தலையில துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, லவர் போயிட்டாரு, காதலன் போயிட்டாரு, காதலி போயிட்டாரு என்கின்ற மாதிரியாக வேலை கிடைக்காத அமைப்பு, தண்டச்சோறுன்னு வீட்டுல திட்டுறாங்க. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி. இப்ப உண்மையிலேயே ஜோசியத்தை நம்பாத மீனராசிக்கார இளைய பருவத்தினர் கூட இப்பதாங்க லேசா நம்ப ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அந்த மாதிரியான நிலைமைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீஃப் ஆகும். உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களை கடந்த 1 வருடமாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது ரேவதி நட்சத்திரத்தின் மேல பயணத்தை அப்படியே ஆரம்பிப்பாருன்னு ஒரு 2 மாசத்துல. ஆக உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உண்டு. இளைஞர்கள் அகலக்கெல்லாம் வச்சிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே பேசக்கூடிய ஜோசியம் தான். வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடாது. அடங்கி போக வேண்டிய காலம் இது. ஒரே வருஷம் 1.5 வருஷத்துல நிலைமை அப்படியே மாறி யார் யாருக்கு நீங்க அடங்குனீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அடங்கிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே உங்க முன்னாடி சார்னு வந்து நிற்பாங்க. ஆக சக்கரம், வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வரும். இன்னைக்கு நீங்க கீழே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த கீழே இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் டக்குன்னு 1 வருஷத்துல மேல போகும். ஆனா பொறுமை அவசியம். எல்லாத்தையும் காலம்தான் மாற்றும். ஜென்மச்சனியில நேர்முகமான நல்ல சிந்தனைகள் இருக்காது, நல்ல அறிமுகங்கள் கிடைக்காது, நல்லவர்கள் அறிமுகமாட்டார்கள். மிக முக்கியமா நல்ல பழக்கம் வழக்கம் இருக்காது. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த 6 மணிக்கு மேல அப்படியே அப்படியே விட்டு ஒரு ஒன்று வாங்குறீங்கல்ல, இருட்டினோன்னு ஞாபகம் வரும் பாருங்க. அந்த பழக்கம்லாம் இப்பதான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நீங்க இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துவார். ஆக மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லுவேங்க, மீனராசிக்காரன் நல்லவன். ஒரு படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு பாருங்க, கெட்டவங்களுக்கு கடவுள் ரொம்ப கொடுப்பாரு ஆனா கைவிட்டுருவாரு, நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டைப்ல நீங்க நல்லவங்களா வருவீங்க. ஆக நல்லவனுக்கு இப்போது சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஜென்மச்சனியில 12 ராசிக்கும் ஒரே மாதிரி நல்ல பலனை சொல்லவே முடியாதுங்க. ஜென்மச்சனியை நடந்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள்ல பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு நல்லா இல்லை. ஒரு 10% பேர் நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 40-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நல்லா இருக்கிறீங்க. இப்ப நீங்க சோசியல் மீடியால நிறைய வந்து சின்ன வயசு பசங்க தான் பாக்குறீங்க, அவங்களுக்கு தான் நாங்க பலன் சொல்ல முடியும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மீனராசிக்கார இளைஞர்களுக்கு மத்தியமமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் கூட எதிலையும் ஒரு திட மனதோடு தாக்கு பிடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்குங்க. சொத்து பத்து சேர்க்கை எல்லாம் இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பிள்ளைகளை பத்தினா கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் சுற்றாக வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு எல்லாத்திலுமே ஒரு நிரந்தரங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையாக இந்த பலன்கள் நடக்கும். ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது எதுலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. ஒரு வேலையை விடுறது, ஒரு தொழிலை புதுசா ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க. ஏற்கனவே இருக்கின்ற அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாலே போடுங்க. மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க.